டேய் மச்சான், காலேஜ்னா வந்து அரியர் இருக்கணும்டா. ஓ அப்படியா? டேய், லவ் பண்ண தானே காலேஜே வரும். ஓ அப்படியா? டேய், சரக்கு அடிக்காத காலேஜ் லைஃபா? டேய், என்னடா ஒத்த ஒத்த ஒரு ஒரு மாதிரி சொல்றீங்க? என்னடா பண்றது? ஹாய் கைஸ், நம்ம வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா காலேஜ் லைஃப். ஸோ காலேஜ் லைஃப் வந்து சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேர் வந்து எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. பட் அதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். பிகாஸ் காலேஜ் லைஃப்பில் தான் வந்து நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம், புது புது எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவோம், அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்போம். அப்போ தான் வந்து நம்ம ரியாலிட்டியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்போம். ஸோ ரியாலிட்டினா என்ன, எக்ஸ்பிளனேஷனா என்னென்னு காலேஜ் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க காலேஜ் லைஃப்பில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன, அது எப்படி சரி பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு லவ் தமிழ். நானும் உள்ள பண்ண ஆனும் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் 5 மிஸ்டேக் தட் எவ்ரி ஒன் ஷுட் ஸ்டாப் இன் காலேஜ் தான் பார்க்க வரோம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்து ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் காலேஜ் வந்து புதுசாக சேர போனீங்களாம் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்து சொல்ல போகிற 5 பாயிண்ட் வந்து நீங்கள் காலேஜ் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து காலேஜ் வந்து படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று பண்ணலான்னு இருப்பீங்க, இல்லை வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நான் சொல்ல போகிற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கரெக்டாக கவனமாக லிசன் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 1, லவ். என்னடா லவ்வே பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லைங்க. காலேஜில் வந்து சில பேர் இருப்பாங்க, மோஸ்ட்டாக வந்து சில பாய்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க. பட் வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க அவங்க கிட்ட போயிட்டு. ஸோ இவங்க வந்து சொல்லவும் தைரியம் இல்லாமல் அந்த ஃபீலிங்ஸ் வந்து மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ டைம் போக போக வந்து உங்களை அந்த ஃபீல் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ உங்களை வந்து ஒருத்தர் லவ் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட போய் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு போய் டேரெக்டாக வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இப்போ பயமாக இருந்து அது வந்து மனசுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தாங்க அது ரொம்ப வலியை கொடுக்கும். அண்ட் காலேஜில் வந்து சில பேர் இருப்பாங்க, ஏன் நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். அதாவது ஒன் சைட் லவ் பண்ணிவிட்டு, ஒன் சைடில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலுங்க, அது வந்து அவங்க கமிட்டட் ஆகாத வரைக்கும். ஸோ அவங்க ஒன்ஸ் கமிட்டட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ வந்து பெயின் கொடுப்பாங்க. ஸோ வந்து காலேஜ் படிக்கிறீங்க, பட் நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்க, அதுவும் ஒன் சைட் லவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எப்படின்னா வந்து சொல்லிவிடுங்க. அப்படின்னா வந்து மூவ் ஆகி போயிடுங்க. நீங்கள் லவ் பண்ணுங்கள், நான் லவ் பண்ணவே வேணாம்னு சொல்ல. நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி நான் வந்து லவ் பண்ணுறேன் சொல்லிவிடுங்க. ஒன்று அவங்க எக்ஸ் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கமிட்டட் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பட் நோ சொல்லிட்டாங்கன்னா சரி இதான் அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆக பாருங்கள். ஸோ நீங்கள் சொல்லவும் சொல்லாமல் அந்த ஃபீலிங்ஸ் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களை ஃபிசிக்கலாக இல்லைனாலும் மென்டலாக ரொம்ப பாதிக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் வந்து புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் காலேஜ் போனால் வந்து ஒரு லவ் இன்டென்ஷனோட போகவே போகாதீங்க. ஸோ நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணி சொல்லிடுங்க. இந்த லவ் ஃபீலை மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க, அது ரொம்ப வலி கொடுக்கும். அண்ட் நம்பர் 2, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். காலேஜில் வந்து சில பேர் இருப்பாங்க, அதுவும் நம்ம கேங்லேயே வந்து சில பேர் இருப்பாங்க, வாடடே சரக்கடிலாம் சொல்லுவாங்க. பட் வந்து சரக்கடிக்கிறதும் ஸ்மோக் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல விஷயமா நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணுங்க, பண்ண வேணாம் சொல்லவே இல்லை. பட் அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டோட பண்ணுங்கள். சில பேருக்குலாம் வந்து ஏன் சரக்கு அடிக்கிறோம், ஏன் வந்து ஸ்மோக் பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு பண்ணுறான், சரி நானும் பண்ணுறேன், ஒரு ஜாலிக்காக பண்ணுறேன்னு இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா அதை வந்து திருத்தி பாருங்கள். ஸோ ஸ்மோக்காக ட்ரிங்க் பண்ணுற காசை வச்சு உங்கள் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாங்க. நீங்கள் சரக்கு அடித்து உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுறத விட நீங்கள் வந்து அதை காசை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பஸ்ஸு காசு, கேண்டீன் காசு, அந்த காசு இந்த காசுன்னு எவ்வளோ வந்து பேக்கெட் மாதிரிலாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க நம்பிக்கை வந்து உங்களை நல்லா வந்து காலேஜில் வந்து சேர்ந்து படிக்க வேணுந்தாங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையை உடச்சி நீங்கள் வந்து ஸ்மோக்காக ட்ரிங்க் பண்ணுறீங்கன்னா இது நான் நியாயமாக நினச்சி பாருங்கள். ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்காக வச்சு நீங்கள் ஸ்மோக்காக ட்ரிங்க் பண்ணதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து காலேஜில் வந்து ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் ஆனால் வந்து இந்த கூலிப்புன்னு ஒன்று இருக்குதுங்க, அது வந்து போட்டுனே இருப்பாங்க. எனி டைம் வந்து போதையிலே இருப்பாங்க. ஸோ அந்தமாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூலி போகிறதுனா வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப பாதிக்குவாங்க. ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இல்லை வந்து என்ன ப்ரோ என்னால் முடியல, அது வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுங்க. அண்ட் நம்பர் 3, டேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் சீரியஸ்லி. அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் கேர் பண்ணிப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கேர் பண்ணலாம். பட் எல்லாமே ஒரு அளவுக்கு தாங்க. எல்லோரும் வந்து நம்ம லைஃப் லாங் வரவே மாட்டாங்க. அண்ட் சில பேர் இருப்பாங்க, ஒன்று வந்து நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுட்டு இவங்க எல்லாமே வந்து நம்ம லைஃப் லாங் வரப்போகிறான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த எல்லாருக்கும் வந்து நடக்காதீங்க. சில சுச்சுவேஷனில் வந்து சில பேர் வந்து பிரிஞ்சு போய் தான் ஆகணும். அதை வந்து நீங்கள் நல்லா வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கூடவே இருப்பான், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்க வந்து காலேஜ் முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் யாரும் இருப்பீங்க, அவங்க யாரும் இருப்பீங்க. வேறு வேறு பாத்தில் வந்து நீங்கள் போய் தான் ஆகுவீங்க. பிகாஸ் வந்து அது சுச்சுவேஷன் அப்படி நீங்கள் போய் கட்டாயத்தில் இருப்பீங்க. அண்ட் ஒரு காலேஜில் வந்து எல்லோரும் வந்து வேறு வேறு ஊர், வேறு வேறு டிஸ்ட்ரிக் அண்ட் வேறு வேறு ஸ்டேட்லேருந்து கூட வந்து படிக்கலாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து மேக் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து காலேஜ் முடிஞ்சிட்ட அப்புறம் வேறு வேறு பார்த்து போய் தாங்க ஆகணும். ஸோ அதுதாங்க ரியாலிட்டியே. ஸோ அதை நான் நல்லா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் சில பேர் இருப்பாங்க, நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எது வேணால் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டுக்காக நான் எது வேணால் செய்வேன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே ஒரு அளவு தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. ஸோ என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான்னு எல்லாத்தையும் பண்ணவும் முடியாது, அவங்க சொல்லிட்டான்னு பண்ணாமலே இருக்கவும் முடியாது. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நீங்கள் இருப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத எல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க.
ஸோ முக்கியமாக வந்து காலேஜ் லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப சீரியஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் எவ்வளோதான் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னாலும் காலேஜ் முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் ஒரு வேறு பார்த்து அவங்க ஒரு வேறு பாத்திரம் போய் தான் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி வந்து காலேஜ் லைஃப்பில் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. அண்ட் நம்பர் 4 அரியர். நம்ம தமிழ் மூவிஸில் வந்து பண்ணுற மேஜரான மிஸ்டேக் வந்து எல்லா ஹீரோஸும் வந்து காலேஜில் அறிய வச்சுருவாங்க. கடைசியில் காலேஜ் விட்டு போகும்போது கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது எப்படின்னே தெரில, அவங்களுக்கு மட்டும் அந்த பவர் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுடுவாங்க, மூவி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி, ரியாலிட்டி வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு மூவியில் வந்து எது வேணால் ஆட் பண்ணலாம், எது வேணால் ரிமூவ் பண்ணலாம், உங்கள் கதையை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மாற்றி எழுதிக்கலாம். பட் ரியாலிட்டியில் அப்படி இல்லைங்க, உங்கள் கையில் தாங்க எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன சின்ன இது பண்ணாலும் உங்கள் லைஃப் தாங்க அதை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, பட் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து அரியர் வைக்கிறீங்களா, வந்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, அதில் வந்து காலேஜ் வந்து புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க, காலேஜில் வந்து எப்பயும் அரியர் வைக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் தாங்க. உங்கள் வந்து ஒரு பாரத் தான் வந்து ஏற்றினே போவோம். ஸோ நீங்கள் காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, பட் ஆனால் வந்து நீங்கள் நிறைய எக்ஸாமில் அரியர் வச்சுருக்கீங்கன்னா வந்து அதை ஃபஸ்ட்டு எப்படி கிளியர் பண்ணலான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு புதுசாக காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அரியர் மட்டும் வச்சிடாதீங்க. நீங்கள் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் சொல்கிற போகிறீங்க, எங்களுக்கு மொத்தம் வந்து 7 சப்ஜெக்ட். என் ஃப்ரெண்டு வந்து 2 சப்ஜெக்ட் வந்து அரியர் வச்சிட்டான். ஸோ அடுத்த செமஸ்டர் எழுதும் போது 7 சப்ஜெக்ட் எழுதணும், பட் அந்த 2 சப்ஜெக்ட் அரியர் கொண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுதுனாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தாங்க டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலேஜில் வந்து அரியர் வந்து வச்சா ஒரு கெத்து மாசு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு தாங்க அது ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும். நான் இப்போ சொல்கிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் கண்டிப்பாக அரியர் வைக்கவே மாட்டீங்க. அதுவும் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அரியர் வைக்கவே மாட்டீங்க. நீங்கள் நல்லா இருந்துச்சு வரீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூடவே இருப்பாங்க, நான் படிக்கலன்னு சொல்லினே இருப்பான். ஆனால் வந்து அவன் படிச்சுட்டு அட்டம்லாம் கிரியேட் பண்ணிட்டு போயினே இருப்பான். நீங்கள் வந்து என்ன ஒரு அரியர் 2 அரியர் வச்சுட்டு பேக்லேயே வந்துனே இருப்பீங்க. ஸோ அந்த நிலமை வரக்கூடாதுன்னா நீங்கள் காலேஜில் வந்து அரியர் வந்து வைக்காதீங்க. நீங்கள் ஒரு வேளை அரியர் வச்சிட்டிங்கன்னா வந்து அந்த சிலபஸ் வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து எடுக்கவே மாட்டாங்க. நீங்களாம் வந்து தேடி போய் படிக்கலான்னு பார்ப்பீங்க, பட் அந்த சிலபஸ் என்னன்னே உங்களுக்கு வந்து மறந்து போயிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து யாராவது வந்து கிளியர் பண்ண பாருங்கள். அண்ட் நம்பர் 5 நாட் டெவலப்பிங் நியூ ஸ்கில்ஸ். அதாவது காலேஜ் படிக்கிற பசங்க வந்து இப்போது மோஸ்ட்டாக வந்து எந்த ஸ்கில்ஸும் வந்து டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிகிரி வந்து ஒரு விஷயமே இல்லைங்க. கம்பெனிலாம் வந்து இப்போ ஸ்கில் அண்ட் டேலண்டான பர்சன் தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்கள். லைக் கம்யூனிகேஷன் மாதிரி, உங்களால் ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுதா, அது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியணும், வேறு லாங்குவேஜ் தான் தெரியணும்னு இல்லைங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அதில் வந்து நல்லா வந்து டெவலப் பண்ண பார்த்துக்கோங்க ஸ்கில்ஸை. அண்ட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணுற ஒரு மேஜரான மிஸ்டேக் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் தான் கற்றுறாங்களே தவிர அது வந்து எப்படி வந்து பேசணும்னு சொல்லியே தர மாட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து பேச மட்டும் தெரியாது. நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்க பாருங்கள். அது உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி தரும். ஸோ காய்ஸ், இன்னைக்கான டாபிக் அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கலான்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து 1 செகண்ட் திரும்பி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற மிஸ்டேக்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.